கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ பணப்பரிவர்த்தனைக்கான நேரம் 30 வினாடிகளில் இருந்து 10 வினாடிகளாக குறைப்பு. யுபிஐ மூலம் வங்கி இருப்பை இனி ஒரு நாளில் 50 முறை மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் என கட்டுப்பாடு. வீடு, வாகனங்கள் உள்ளிட்ட கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.50 புள்ளிகள் குறைத்தது எஸ்பிஐ வங்கி. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்த நிலையில் வட்டி விகிதம் 7.75 குறைகிறது. ஜூலை 15 முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஈரானில் செய்தி நிறுவனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். دقایقی پیش در ساختمان خبر صدا و سیمای جمهوری اسلامی ایران دیدیم نمونه நூலிழையில் உயிர் தப்பிய நெறியாளர் மீண்டும் நேரலையில் பணியை தொடர்ந்தார். மத்திய கிழக்கு பகுதிகளில் ராணுவ படைகளை குவிக்கும் அமெரிக்கா. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக மீட்க இந்திய தூதரகம் நடவடிக்கை. முதற்கட்டமாக ஆர்மீனியா வழியாக 100 பேரை அழைத்து வர ஏற்பாடு. திருவள்ளூர் அருகே ஆள்கடத்தல் வழக்கில் கூடுதல் டிஜிபி ஜெயராமன் கைது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் விசாரணை. புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் வாக்களித்தார்கள் என நீதிபதி காட்டம். பாமகவிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சிப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ராமதாசிடம் தேவையில்லாததை சொல்லி பாமகவினர் சிலர் சூழ்ச்சி செய்வதாக விமர்சனம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கனடாவில் இன்று நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் பிரதமர் மோடி. காலிஸ்தான் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட விரிசல் சீராகுமா என அரசு அறிவிப்பு. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடித்த ரிஹானா பேகம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக காதல் கணவர் ராஜ்கண்ணன் புகார். நாளை இருவரையும் அழைத்து விசாரிக்க பூந்தமல்லி போலீசார் திட்டம். திண்டுக்கல் அருகே ஏடிஎம்ஐ நிரப்புவதற்கு கொண்டு சென்ற 29 லட்சம் ரூபாய் பணத்தை கத்தியை காட்டி வழிப்பறி. 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கைது. விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். நூற்று 31 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் தகவல். டெல்லியில் இருந்து ராஞ்சிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திலும் தொழில்நுட்ப கோளாறு. 36 மணி நேரத்தில் 4 விமானங்கள் அவசரமாக தரையிறக்கம். வாட்ஸ்அப் செயலியில் சந்தா செலுத்தும் முறையை கொண்டு வர மெட்டா திட்டம். பணம் செலுத்தினால் மட்டுமே விரும்பிய சேனல்களை பார்க்கும் வகையில் மாற்றம் கொண்டு வர முடிவு. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனிடம் இரவு முழுக்க காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் தேனியைச் சேர்ந்த வித்யஸ்ரீ என்ற பெண்ணை சமூக வலைத்தளம் மூலம் காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவர்களது திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெண்ணின் தந்தை வனராஜா கடந்த 7ஆம் தேதி உறவினர்களுடன்
தனுஷ் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனுஷ் இல்லாததை அடுத்து அவரது தம்பி இந்தர் சந்தை கடத்திச் சென்றதாக தெரிகிறது. சிறுவனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த கும்பல் இந்தர் சந்தை விட்டுச் சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனுஷின் தாய் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த திருவாலங்காடு காவல்துறை பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்த கடத்தலில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது கடந்த 9ஆம் தேதி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய கடந்த 14ஆம் தேதி பூவிருந்தவல்லியை அடுத்த ஆண்டரசன்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறையினர் சென்ற நிலையில் அங்கு அவர் இல்லை என கூறி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமறைவான ஜெகன்மூர்த்தியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் ஒன்று ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டது. அதே நேரம் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்த நிலையில் விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள பங்கு குறித்து குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடத்தப்பட்ட இளைஞர் ஏடிஜிபி ஜெயராமனின் காரில் திரும்ப அழைத்து வரப்பட்டதாக கூறிய வழக்கறிஞர் கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக வாதிட்டார். அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய அவர் ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமனும் தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரம் உள்ளதாக கூறினார். இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரை சீருடையுடன் திருவாலங்காடு காவல்துறை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போது திடீரென காவல் நிலையத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது. 5 நிமிடங்கள் கழித்து மீண்டும் மின்சாரம் வந்தது. இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமன் பாதுகாப்பாக திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இரவு முழுவதும் ஏடிஜிபி ஜெயராமனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தனுஷ் எந்தவித முகாந்தரமும் இன்றி வழக்கில் ஜெகன்மூர்த்தி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். எங்கள் சைட்லேருந்து அவர் எனக்கும் கால் பண்ணவும் இல்லை, அவருக்கு நான் பேசவும் இல்லை. அவர் தலைவர் அவர் மேலே உங்கள் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை அவருன்றீங்க. என் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை. சம்பவம் நடந்த சமயம் தாங்கள் இல்லாத காரணத்தால் யார் யார் கடத்தலில் ஈடுபட்டனர் என தெரியவில்லை என விஜயஸ்ரீ தெரிவித்தார். இப்போ ஏன் இதில் புதுசாக வந்துட்டு ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தி ஐயாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தங்கள் காதல் பிரச்சனையில் தேவையின்றி ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் இழுக்கப்படுவதாக காதல் ஜோடி தெரிவித்துள்ளனர்.